to GMC team first. ஒரு ஒண்டர்ஃபுல் ப்ராடக்டை ப்ராடக்ட் லிஸ்ட்டு கொண்டு வந்திருக்கீங்க. அதை உருவாக்கிய அதனுடைய அபெக்ஸ் ஜிஎம்சியுடைய குழுவினர் முதல்ல இதை கன்சீவ் பண்ணி இந்த ஒரு ஐடியாவை கன்சீவ் பண்ணி அதை மிகச்சிறப்பாக ஒரு மிக அழகான ஒரு குடுவைகள்லையும் வடிவத்திலையும் இதை கொண்டு வந்திருக்கிறதுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். எனக்கு பார்த்தோன்னே என்ன பேசணும்னு தோணுச்சுன்னா, க்ரீன் கடலுங்கிற நேம், இந்த உலகம் தொலைத்த ரெண்டு விஷயம் பச்சையும் அரவணைப்பும் தான். ரொம்ப முக்கியமாக உலகமே தேடிட்டு இருக்கிற விஷயமும் பச்சையத்தையும் அரவணைப்பையும் தான். அந்த தொலைத்த ரெண்டு விஷயத்தை இணைத்து க்ரீன் கடல்னு ஒரு நேம் கொடுத்ததுக்கு முதல்ல ஜிஎம்சி டீமுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இதை தான் நோக்கி எல்லாருமே தேடிகிட்டே இருக்கிறோம். எல்லா இடத்துலையும் க்ரீனை தேடி உலகமே திரும்பிட்டு இருக்கு. நம்ம சித்த மருத்துவரோ ஆயுர்வேத மருத்துவரோ மற்ற மருத்துவர்களோ எல்லாம் இல்லை, உலகமே. ஏன்னா பச்சையை தொலைத்ததுனால்தான் இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கல்களை, உடல்நல சிக்கல்கள் இருந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய பல சிக்கல்களுக்குமே அதுதான் காரணமாக இருக்குது. ஸோ அதுக்கான சொல்யூஷன்ஸ் அந்த க்ரீனில் இருந்து தான் துவங்க முடியும். அது எல்லா இடங்கள்லையும் நம்ம அதை பார்த்துட்டே வரோம். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் கடல். அந்த அரவணைப்புங்கிறது சொல்லிலிருந்து ஆரம்பித்து, ஒரு சொல் அரவணைக்கக்கூடிய ஒரு சொல் இன்னைக்கு இல்லை. எல்லாமே ரொம்ப ஃப்ளாட் வேர்ட்ஸ், எவ்ரி திங். அந்த ஃப்ளாட் வேர்டு இல்லாமல் ஒரு அரவணைக்கக்கூடிய சொல்லிலிருந்து ஆரம்பித்து அது ஒரு குழந்தை முதல்ல கடல் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது ஒரு குழந்தையுடைய அரவணைப்புக்கு தான் அதிகமாக ஆங்கிலத்தில் யூஸ் பண்ணுவாங்க அந்த வார்த்தை. அது ஒரு லவ்வாக இருக்கட்டும், ஒரு பேஷன், அஃபெக்ஷன், எல்லாத்துக்கும் ரொம்ப அடிப்படையான விஷயம் அந்த அரவணைப்பு தான். அதுவும் நம்ம நிறைய தொலைச்சிட்டோம். ஓடிட்டே இருக்கிற உலகத்தில், வேகமாக ஓடிட்டு இருக்கிற உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத ஒரு விஷயமாக அந்த கடல் இருக்குது. அந்த ரெண்டு அந்த தொலைந்தவற்றை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த அடிப்படையில் துவக்கக்கூடிய இடம், ஒரு மனித வாழ்க்கையினுடைய உடல் நலத்தினுடைய துவக்கம் குழந்தை பருவத்திலிருந்து வந்தால் தான் சரியாக இருக்கும். நமக்கு இன்றைய அறிவியலினுடைய மிகப்பெரிய உச்சங்கள் அறியாத காலத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்ஸுடைய நுவான்சஸ், இன்னைக்கு எல்லா விஷயங்கள்லையும் மிக மிக நுட்பமாக பேரறிவு வளர்ந்துருக்கு. அதெல்லாம் இல்லாத காலத்திலேயே ஒரு குழந்தையினுடைய பராமரிப்பை மிக மிக கவனமாக நம்முடைய முன்னோர்கள் பராமரித்து வந்திருக்கிறாங்க. ஆயுர்வேதமும் சரி, சித்த மருத்துவமும் சரி, எல்லா பாரம்பரிய மருத்துவ முறைகள் அத்தனையும் சரி, இதை அதிலிருந்து அவர்கள் அந்த காலகாலமாக பயன்படுத்தி வந்த விஷயங்கள்ல இருந்து தான் அதை தத்துவார்த்தமாக புரிந்து அது ஒரு ப்ராடக்டாக, அது குழந்தைக்காராக இருக்கட்டும், இல்லைன்னா பெரியவங்களுக்காக இருக்கும், அப்படி தான் அது எவால்வ் ஆகுது. அந்த அடிப்படையில் இந்த பேபி கேர் ஆயிலாக இருக்கட்டும், இல்லைன்னா பேபி க்ரீமாக இருக்கட்டும், இல்லை பேபி வாஷாக இருக்கட்டும், இல்லை ரப் யூஸ் பண்ண ஒரு கபத்துக்கு ரப்பாக இருக்கட்டும், நான் அதனுடைய ஒரு இன்க்ரீடியண்ட்டை பார்க்கும்போதும் அவ்வளவு மகிழ்ச்சியாக சிறப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது பாதுகாப்பு தான். அவ்வளோ ஒரு டெண்டர் ஸ்கின்னாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தையுடைய ஸ்கின்னில் எந்த விதமான ஒரு சிறு காயங்கள், சிறு சிராய்ப்புகள், சிறு தவறுகள் நிகழ்ந்துடக்கூடாதுங்கிறதுல அதில் முக்கியமாக அவங்க கடைசி ஸ்லைடாக போட்டாங்க. இருந்தாலும் அதை முதல் விஷயமா யோசிக்க வேண்டியது பாரபன் இல்லை, சல்ஃபேட் இல்லை. ஒட்டுமொத்த உலகமும் அதைத்தான் பார்க்கிறது. அந்த ரெண்டு வாரத்துக்கான நடந்த சர்ச்சைகள் உலகம் முழுக்க ரொம்ப அதிகம். பல ப்ராடக்ட்ஸ் இந்த பாரபன் இருக்குது, சல்ஃபேட் இருக்கிறதுனாலே தாய்மார்கள் அதை ஒதுக்க ஆரம்பித்தாங்க. வேணாம், ரொம்ப கோலோச்சிய ப்ராடக்ட், நான் நேமெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உலகமே அந்த ப்ராடக்ட்ஸை மட்டுமே வச்சுட்டு இருந்தவங்க மொத்தமாக ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அதை தூக்கி வேணாம், பாரபன் சல்ஃபேட்ஸ் எந்த அளவுக்கு அது ஸ்கின்னுக்கு ஆபத்தானது அப்படின்னு ஒரு சில பேப்பர்ஸ் வந்தவுடனே டோட்டலாக விட்டாங்க. அப்போ அப்படி இல்லாத ஒரு ப்ராடக்ட் கிடைக்காதா அப்படின்னு எல்லா தாய்க்கும் ஒரு ஏக்கம் இருக்குது. எல்லா குழந்தையை பராமரிக்க அத்தனை பேருக்கும் பாரபன் இல்லாத, சல்ஃபேட்ஸ் இல்லாத ஒன்று வேணும். ஃபர்ஸ்ட் வி ஷுட் அப்ரிஷியேட் இந்த க்ரீன் கடல் ப்ராடக்ட்ஸில் நாங்கள் அதை சேர்க்கலைன்னு ஒரு முக்கியமான ஒரு முதல் குரலாக அதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்கிறது ஒரு தேவையில்லாத தீவிர ரசாயன பொருட்கள் இல்லை. அது அந்த மாதிரி பாரபன்ஸ் இல்லாமல், சல்ஃபேட்ஸ் இல்லாமல் நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டை வச்சு அதை கொண்டு வந்திருக்காங்க. அது
வி ஷுட் அப்ரிஷியேட். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸில் ஹெர்பல் ப்ராடக்ட் நிறைய மாடர்ன் சயின்ஸ்லேயும் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸில் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கொண்டு வர்றது உலகெல்லாமே. இது இந்திய குழந்தைகள் நம்ம பார்த்துப்போ வந்து ஒரு இந்திய குழந்தை இந்திய தாய்ன்னு இருந்தது. பட் உலகமெல்லாம் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா தாய்க்கும் இந்த தேவை இருக்குது. ஸோ த வேர்ல்ட் வைட் this product will reach globally because it doesn't have any paraben, sulfate, anything is there, and all other ingredients what they had used வந்து it's globally it will reach. ஸோ அதுவும் ஆன்லைனில் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. ஸோ globally it will get connected very soon அப்படிங்கிற ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ரெண்டாவது எனக்கு மனது கவர்ந்த விஷயம் வந்து நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில வந்து மேல் தேய்ச்சி குளிப்பாட்டுறதுக்கு அப்படின்னா நலுங்கு மாவுன்னு ஒன்று பயன்படுத்துவோம். நலுங்கு மாவு தெரியாத தாய்மார்கள் கிடையாது. நான் இன்றைக்கு 25 வயதில் இருக்கக்கூடிய ஒரு தாயிடம், இளம் தாயிடம் வீட்டில் நலுங்கு மாவு செஞ்சீங்களா, உரமாத்திரை பண்ணிங்களா அப்படின்னா தெரியாது. அவங்களுக்கு அதுக்கான நாலேஜும் இல்லை, அதுக்கான டைமும் இல்லை. ஆனால் அந்த ரெண்டை பற்றின பெரிய கேள்விகள் மட்டும் இருக்கிறது. இது சேஃபா, நலுங்கு மாவும் கொடுக்குறீங்களா, இது சேஃபா, உரை மருந்தெல்லாம் சேஃபா அப்படின்னு ஒரு கொஸ்டின் எல்லார்ட்டையும் அது வரும். அதுக்கு இவங்க நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேபி வாஷில் வந்து அந்த நலுங்கு மாவினுடைய ரொம்ப அடிப்படையான விஷயம் பாசிப்பருப்பு தான். அந்த க்ரீன் கிராம் தான் அதனுடைய மூங் தால் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரீன் கிராம் தான் அதனுடைய மேஜர் இன்க்ரீடியன்ட். அதை வந்து ஒரு பேபி வாஷ்க்கு அவங்க யூஸ் பண்ணுறது, சோப்புக்கு யூஸ் பண்ணுறது அது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஏன்னா காலகாலமாக குழந்தைக்கு வீட்டில் குழந்தை பிறந்தாங்கன்னா முதல்ல பாசிப்பருப்பு மாவை வந்து அரைச்சி வச்சுட்டு அதை வச்சு தான் மேலே தேய்ச்சி குளிப்பாட்டணும். பாலக்கரப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயுர்வேதத்துலேயும் உண்டு, சித்தாலையும் உண்டு. அதில் பிறந்த உடனே மேலே அந்த பக்கு மாதிரி படிஞ்சிருக்கக்கூடிய தலையில் படிஞ்சிருக்கிறதா இருக்கட்டும், மேலே கரப்பான குழந்தை பருவத்தில் வரக்கூடியதாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் அதை பற்றின ஒரு அட்டோபிக் எக்ஸிமாலாம் தெரியறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து அவங்க அந்த பாசிப்பருப்பு மாவு வச்சு தான் மேலே கழுவுவாங்க. அதை ஒரு சயின்டிஃபிக் பேஸில் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக அதில் வந்து ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்குரிய விஷயம். அதே மாதிரி இந்த முதல்ல இந்த ரப்பை நான் பார்த்தோன்னே இது என்ன புதுசாக இருக்கே அப்படின்னு தான் யோசித்தோம். ஆனால் எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் இது. ஏன்னா உள்ள ஒரு மருந்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு இமீடியட்டாக ஒரு டீகன்ஜஸ்டண்ட்டாக ஒரு கன்ஜஷனை குறைக்கிறதுக்கு அதனுடைய வாலட்டைல், அதில் இருக்கக்கூடிய வாலட்டைல் கண்டென்ட்டில் அந்த ரப்பில் சேர்ந்துருக்கக்கூடிய எல்லா பொருட்களுடைய அந்த வாலட்டைல் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு இமீடியட்டாக கன்ஜஷனை குறைக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ரப்பா ஒரு அருமையான ஒரு மருந்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது எல்லாத்த விட முக்கியமானது பேபி ஆயில், மசாஜ் ஆயில். இது வந்து காலகாலமாக நம்ம ஊரில் இருந்த பழக்கம். நம்ம ரொம்ப நெடுங்காலமாக எனக்கு தெரியும், நான் சிறுபிள்ளையாக இருக்கும்போது அப்போது நான் பார்த்த ரொம்ப குட்டியுண்டு குழந்தைகளை பாட்டிமார்கள் வந்து ஒரு மசாஜ் கொடுக்குறத ஒரு சின்ன சர்ச்சை வந்தது. நான் சொல்கிறது 75 80 இப்படி ஆயில் மசாஜ்லாம் கொடுக்கலாமா அப்படின்னப்ப ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒன் பேப்பர். டாக்டர் விஜயபால் சாருடைய வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் லேட் டாக்டர் திருநாராயணன், ஹீ ஒன்லி ஷேர்டு ஒன் பேப்பர் டு மீ. பேபி ஆயில் மசாஜ் வந்து எந்த அளவுக்கு குழந்தைகளுடைய உடல் நலத்துக்கு, அதாவது ஸ்பெசிஃபிக்காக இன்னும் எனக்கு ஸ்டில் ரிமெம்பர் 35 years பிஃபோர், ஒரு நாள் 2 நாளில் 30 வருஷம் முன்னாடி, ஏன்னா நாங்கள் பல இடத்துல ஒரு எவிடன்ஸாக அதை காமிச்சிட்டு இருக்கோம். அந்த பேபி மசாஜ் ஆயில் பண்ணும்போது உடம்புக்கு நல்லது செய்கிற பல சுரப்புகள் உடம்புல கொடுக்குது அப்படின்னு ஒரு மிட்வைஃப்ஸ் அண்ட் நர்சிங் பண்ணக்கூடிய பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய ஒரு மிட்வைஃப்ஸ் அவங்க பண்ணி ஸ்டடி பண்ண ஒரு பேப்பர். அந்த காலத்தில் அது வந்து 30 years பிஃபோர் பப்ளிஷ் ஆச்சு. இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால பிரயோஜனம் இருக்கா இல்லையான்னு ஒரு டிபேட் வந்தப்போ அந்த பேபி ஆயில் எப்படி வந்து குழந்தைக்கு யூஸ் பண்ணுறாங்க, அது எவ்வளோ பெட்டராக இருக்குது அப்படின்னு அந்த பேப்பரை தான் நாங்கள் வந்து சான்றாக எடுத்து காட்டோம். பாருங்கள், அன்னை யூகேலேயே அது பண்ணியிருக்காங்க. அப்போ நம்மளாம் அதை எங்கள் இதில் தாண்டி எண்ணெய் குளியல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ட்ரீட்மெண்ட்டாகவே நாங்கள் வேறு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேபி ஆயில்னு இதை பார்த்தோன்னே எனக்கு அந்த பேப்பர் தான் ஞாபகம் வந்தது. ஸோ ஒரு நல்லெண்ணெயாக இருக்கட்டும், தேங்காய் எண்ணெயாக இருக்கட்டும், ஒரு தெரப்பியூட்டிக்கலாக பெனிஃபிஷியலாக இருக்கக்கூடிய எண்ணெயை குளிர்ச்சி ஆக்கிறதுக்கு வந்து சோற்றுக்கற்றாழை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பொருட்களை வைத்து தைலம் உடலுக்கு அந்த ஒரு மசாஜிங் கொடுக்கும்போது குழந்தைக்கு முதல்ல ஒரு லென்த்தியான தூக்கம் கிடைக்கும். தூக்கத்தில் தான் குழந்தை வந்து நல்லா
அதனுடைய மெட்டபாலிசம் நல்லா இருந்து எடை கூடுவதாக இருக்கட்டும், வளர்ந்தா இருக்கட்டும். சார் பீடியாட்ரிஷியன் நடத்து பேசுவாங்க. ஒரு தூக்கம் ஒரு குழந்தைக்கு எவ்வளோ முக்கியம்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க நல்லா தூங்குறாங்களான்னு தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினே கேட்குறது. ஸோ அப்படி ஒரு தூக்கத்தை தூண்டக்கூடிய ஒரு பேபி ஆயில், இப்படி ஒரு எக்ஸ்டர்னல் மெடிக்கேஷன்ஸில் எக்ஸ்டர்னல் தெரப்பியூட்டிக்காக இருக்கிற ஒரு ப்ராடக்ட். இது வந்து ஒரு டக்குன்னு பார்த்து காஸ்மெட்டிக்னு சொல்லிட முடியாது. இது பார்ப்பதற்கு அதனுடைய மிக அழகான வழக்கமாக அப்பெக்ஸோடைய மிகப்பெரிய விஷயமே பார்த்தீங்கன்னா அதனுடைய வடிவமைப்பு. இன்னும் இந்த டீம் அதனுடைய எக்ஸ்டர்னல் வடிவமைப்பில் ஒவ்வொன்றிலையும் மிக துல்லியமாக அவங்களுடைய அப்பெக்ஸோட அதர் ப்ராடக்ட்ஸ், ஜேஎம்சியோடைய அதர் ப்ராடக்ட் நாங்கள் நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க ரொம்ப அதனுடைய லேபிளிங், அதில் இருக்கிற டிரான்ஸ்பரன்சி, அதில் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், பர்டிகுலர்லி இந்த ஸ்ரீதர், பாலாஜி, யோகேஷ்லாம் எங்கள்கிட்ட பார்க்க வரும்போது அவங்க சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எப்போவுமே ஒரு கான்ஃபிடென்ஸ் ஃபஸ்ட்டு வர்றது அதில் கொடுக்கக்கூடிய டிரான்ஸ்பரண்ட் இன்ஃபர்மேஷன் தான். அதில் அவங்க அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது பார்ப்பதற்கு ஒரு டக்குன்னு ஒரு பெரிய காஸ்மெட்டிக் டிவிஷன் அப்படிங்கிற அந்த ஃபீலை தாண்டி அது அக்கறையான ஒரு தெரப்பியூட்டிக் டிவிஷனாகவும் எனக்கு மனசில் படுது. அந்த வகையில் இந்த ஜேஎம்சி ப்ராடக்ட் இது அவங்க இன்னொன்று ராகவன் சார் பேசும்போது லைட்டாக சொன்னார், இது துவக்கம் தான், இன்னும் வர இருக்குது நிறையா அப்படின்னு சொன்னாங்க. ஐ அப்ரிஷியேட். இன்னும் நிறைய ப்ராடக்ட் நீங்கள் கொண்டு வரணும், குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்கும். இன்னும் நிறைய தேவைகளும் இருக்குது. நான் சொன்ன மாதிரி விட்ட 2 இடத்த தொட்டிருக்கீங்க. அந்த விட்ட 2 இடம் அந்த பச்சையிலையும் அந்த அரவணைப்புலையும் இன்னும் பல நல்ல ப்ராடக்ட்ஸ்கள் இதை தாண்டி இது மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதில் எந்த விதத்திலும் ஐயமில்லை. இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதான். இப்போ இங்கே வச்சு ஏன் இதை பண்ணுறாங்க? ஒரு அருமையான க்ரீன் கடல் க்ரீன் பார்க்கில் வந்திருக்கிறது கூட எப்படி இது ஓடுதுச்சுன்னு தெரியல. ரொம்ப அழகாக வந்திருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்குது. இதிலிருந்து மக்களுக்கு இந்த விஷயத்தை எடுத்து செல்லும் போது இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இதில் இதெல்லாம் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட், அந்த ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் ரொம்ப பார்த்து கோர்க்கப்பட்ட ஒரு விஷயம். சேஃப்டிங்கிறதுல ரொம்ப முக்கியமான மிகப்பெரிய, இன்னைக்கு நான் கடந்த 2-3 மாதங்களில் 2 மிகப்பெரிய ஆயுர்வேதிக் கான்ஃபரன்சஸ் அட்டன் பண்ணேன். ஒன்று குளோபல் சமிட் ஆன் வேர்ல்ட் ட்ரெடிஷ்னல் மெடிசன் நியூ டெல்லியில் நம்ம பிரைம் மினிஸ்டரை வச்சு நடந்தது. அடுத்து இப்போ ஆயுஷ் துபாய் போன வாரம் நடந்து முடிஞ்சது. 2லையும் பார்க்கும்போது ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் இனி ஃபியூச்சரில் அவங்க வேர்ல்டில் பீஜிங் டெக்ளரேஷன் 2008 நடந்தது. அந்த பீஜிங் டெக்ளரேஷன் தான் என்டையராக சைனீஸ் மெடிசனை உலகம் முழுக்க எடுத்துகிட்டு போனது. அந்த பீஜிங் டெக்ளரேஷன் தான். எந்த அளவுக்கு அந்த டெக்ளரேஷன் இருந்ததுன்னா, போட்ட ரோடு, போட்ட எலக்ட்ரிசிட்டி எல்லாத்தையுமே சைனீஸ் சிஸ்டம் மெடிசன் எப்படி டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக யோசித்து போட்டதாக அந்த பீஜிங் டெக்ளரேஷனில் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2023-25 டெல்லி டெக்ளரேஷன் ஆயுர்வேதாவுக்காக அதே மாதிரி திங்கிங்கில் குளோபல் லீடராக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆயுஷ் மினிஸ்ட்ரி மிகப்பெரிய அளவில் ஒர்க் பண்ணுறாங்க. எங்கெங்கெல்லாம் அது கன்ஸ்டைன்ஸ் இருக்கோ, ஆப்ஸ்டக்கல்ஸ் இருக்கோ, அதெல்லாம் எடுத்து ஆயுஷ் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் குளோபலாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு. ஸோ குளோபலாக கொண்டு போகிறதுக்கு அதுக்கான அவங்க அந்த பாதையை திறந்து விடும்போது அதில் போகிறதுக்கான முதல் அந்த ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃப்ளாக்ஷிப்பாக இருக்கிறது ஐநோ அப்பெக்ஸ் தான். இன்றைக்கி ஃபுல்லாக ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு, ஜேஎம்சி ப்ராடக்ட், அதில் அவங்க நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயங்கள்லையும் இதுவரைக்கும் கையாண்டுட்டு வரக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் காட்டக்கூடிய அக்கறை. நிச்சயமாக அது ஒரு ஃப்ளாக்ஷிப் இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரி பின்னாடி பல இண்டஸ்ட்ரீஸ் பின்னாடி வருவோம், நம்மளும் அது மாதிரி செய்யணும் அப்படின்னு. இப்படி எல்லாவற்றிற்கும் ஒரு முன்னுதாரணமாக முகாந்திரமாக இருக்கக்கூடிய ஜேஎம்சி இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. மாபெரும் வெற்றியை, பெரிய அக்செப்டன்ஸை, இதை பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு குழந்தையின் புன்னகையிலும் அது துவங்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வருகிறேன். இந்த கிரீன் மில் கம்பெனி கிரீன் கடல்னு ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. 5 ப்ராடக்ட்ஸ் ஃபஸ்ட்டு. இந்த 5 ப்ராடக்ட்ஸ் ஆன்லைனில் தான் சேல்ஸ் பண்ண போகிறது. தே ஆர் நாட் கோயிங் டு டூ இட் இன் எத்திக்கல் மார்க்கெட்டிங். இட்ஸ் வில் பி அன் ஆன்லைன் மார்க்கெட் பண்ண போகிறாங்க. இது எல்லாமே குழந்தைகளுக்கு தேவை வேண்டியது. ஒன்று குழந்தை பிறந்தவங்களுக்கு மசாஜ் தேவைப்படுது. அந்த மசாஜுக்கு அதுக்கப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசரிங் க்ரீமு, அப்புறம் ரேஷஸ். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த குழந்தைங்க ரேஷ் வராமல் இருக்கிறது, ஏன்னா யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டைப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த ப்ராடக்ட்டு ப்ளஸ் ஒரு ரப். கோல்டு வந்துச்சுன்னா நைட்டில் கண்டிப்பாக எல்லாருமே ஏசியும் ஃபேனு போட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும், அதுக்கு ஒரு ரப். இது மாதிரி 5 ப்ராடக்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது அந்த கம்பெனி பேரண்ட் கம்பெனி அப்பெக்ஸ் லேபரேட்டரிஸ்னு பேர்.
அவங்களோட மெயின் கம்பெனி வந்து க்ரீன் மில்க்கு, இப்போ இது க்ரீன் கடல். So when you look at the ingredients for the basically the baby wash, coconut oil, rice, green gram and aloe vera. Basically வந்து நம்ம பைத்தம் மாவு, புழுங்கல் அரிசி, தேங்காய் எண்ணெய், aloe vera அப்படின்ட்டு சொல்கிற ஒரு மூலிகை. ஸோ பேசிக்காக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியம் எல்லாமே இன்க்ரீடியன்ஸு. The best thing is no chemicals. So paraben கிடையாது, சல்ஃபேட்ஸ் கிடையாது, வெரி சேஃப் ஃபார் த ஸ்கின். அண்ட் ஜென்ரலாக நம்ம பாட்டி எல்லாம் வந்து நம்ம அந்த காலத்தில் என்ன பண்ணாங்களோ சேம் திங் we are trying to replicate it. So that's something which is very very thing. And when you look at all the product extensions in this one, appeals very well. Like I was telling you, first 1000 days of life are very important. The gut skin axis, evolution of the gut skin axis. So இதுக்கெல்லாம் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் இன்க்ரீடியன்ஸ், ஒரு பாரம்பரிய இன்க்ரீடியன்ஸும் நம்ம கரெக்டாக வந்து நம்ம எது பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டோம்னா everything will be very good for the baby. ஷாப்ஸில் ஃபஸ்ட்டு ஆன்லைனில் லான்ச் பண்ணுறோம், அப்புறமா ஷாப்ஸில் லான்ச் பண்ணுவோம். ஆக்சுவலாக ஜிங்கோவெட் தெரியும் எல்லாருக்கும். ஸோ ஜிங்கோவெட்டோட சேம் கம்பெனி தான் இந்த ப்ராடக்ட்ஸையும் லான்ச் பண்ணியிருக்கோம். மோர் தேன் 45 இயர்ஸாக நாங்கள் குழந்தைங்களுக்கான பேராசிட்டமால், ஜிங்கோவெட் எல்லாமே நிறைய மருந்துங்க லான்ச் பண்ணியிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் குழந்தைங்களுக்கான எவ்ரிடே பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுறோம். அண்ட் அது லான்ச் பண்ணும்போது our விஷன் வாஸ் கெமிக்கல் ஃப்ரீ இல்லாத நம்மளோட ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரணும். ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய இருக்குது ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ், பட் அதே வந்து பீடியாட்ரிஷனும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களான்னு பார்த்தா கிடையாது. ஸோ இது வந்து நாங்கள் வந்து பீடியாட்ரிக் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம். ஸோ இட்ஸ் சேஃப் ஃபார் த கிட்ஸ். ரெண்டு மெடிசனும் ஒரு ப்ராடக்ட்டை அப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரணும் அப்படின்ற ஐடியாவில் தான் இது லான்ச் பண்ணியிருக்கோம். This is just the starting of this line. There will be more and more products coming in the same line. The safe னு சொல்றீங்க, யார் ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க? Pediatrician. இது நாங்கள் எக்ஸ்டர்னல் லேப் தேர்ட் பார்ட்டி ஐசிஎம் அப்ரூவ் லேப் டெஸ்ட் பண்ணி அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் தான் நாங்கள் கிளியர் பண்ணுறோம். ஸோ இது வந்து பீடியாட்ரிஷியன் பேபியில் டெஸ்ட் பண்ணி பீடியாட்ரிஷியன் மானிட்டர் பண்ணி அடல்ட் ஸ்கின்ல டெஸ்ட் பண்ணி சேஃப்னு சொல்லுறது தான் அப்போ சர்டிஃபிகேட் பண்ணுறது அந்த கிளைமே பண்ணுறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் லேப் வந்து க்ரூயல்ட்டி டெஸ்டிங் லேப்னு ஒன்று இருக்குது, டெல்லி மீரட்டில் இருக்குது. அவங்க தான் அதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது டெர்மல் டெஸ்டட் க்ரூயல்ட்டி அகெயின்ஸ்ட் ஸ்கின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் லேப் இருக்குது. அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் பார்க்கலாம், வி கேன் ஷோ த காப்பி ஆல்சோ. அதில் சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. இது க்ரீம் வந்து 100 கிராம், ரப் வந்து 50 கிராம், மசாஜ் ஆயில், லோஷன், பாத் வந்து 200 ml. காஸ்ட் வைஸ் ஸோ அரௌண்ட் எல்லா ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 400 to 600 ரேஞ்சுக்குள்ள. ஸ்பெசிஃபிக்காக ப்ரைஸ் வேணும்னாலும் சொல்கிறோம், நம்ம கொடுத்துருக்கோம். பேபி வாஷ் வந்து 449 rupees, பேபி மசாஜ் ஆயில் வந்து 649 rupees, பேபி லோஷன் வந்து 449, பேபி ரப் வந்து 349, நாப்பி க்ரீம் வந்து 399. அண்ட் பண்டிலாகவும் வாங்கலாம். சம்படி வாண்ட்ஸ் டு பை ஆல். குழந்தைக்கு எல்லாமே எவ்ரிடே யூசேஜ், எதுக்கு தனித்தனியாக வாங்கணும், மொத்தமாக வாங்கலாம் பண்டில். அது க்ரீன் கடல் பண்டில்னு இருக்குது. அதனோட காஸ்ட் வந்து 2295. அது கூட ஒரு டயப்பர் பேக்கும் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஏன்னா இது வாங்கும்போது அவங்களுக்கு டயப்பர் குழந்தைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால Diaper bag. அதில் சேஃப்டின்னு சொன்னாங்க இல்லைங்களா, பெராபென் இதுன்னு சொன்னாங்க இல்லையா. 2000லேயே மார்டின் டேல் ஒரு புக் இருக்குது. அதுதான் வந்து ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிக்கு ஒரு ரீல் அந்த புக்கு. அந்த மார்டின் டேல பெராபென் யூஸ் பண்ணடான்னு பண்ணாது, பட் இந்தியாவில் யாரும் அதை ஃபாலோ பண்ணல. இட்ஸ் வெரி ப்ரவுட் தட் க்ரீன் கடல் அது ரொம்ப சர்டிஃபிகேஷன்லாம் அழகாக சொல்லி இது ரெண்டுமே இல்லைன்னு சொல்லி பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது ரெண்டுமே இல்லை. ஸோ அது ரொம்ப நல்ல சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ்.